ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் கடந்த நாட்களாக விசுவாச வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய அங்கே பட்டியல் இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வசனமாக கடந்த 23 வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கை என நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிற நாங்கள், சேருகிற நாங்கள், தேவனை ஆராதிக்கிற நாங்கள், தேவனை நம்புகிற நாங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும், புயல் வந்தாலும், எவ்வளோ பெரிய அலைகள் வந்தாலும், குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், தேவைகள் ஆயிரமாக வந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், தேவன் சூழ்நிலைகளை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த விசுவாசம் உடையவங்களாக இருக்கணும். மற்றது அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்கு பலன் அளிப்பார், நமக்கு நன்மையானவைகளை செய்வார். நமக்கு தேவையான அந்த நிமிடத்தில், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நமக்கு என்ன பலன் தேவையோ, நமக்கு என்ன உண்டாகணுமோ அதை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடந்த நாட்களில் பார்த்தோம், புயல் அடிக்கும் போது ஆண்டவர் கூட இருந்து அதை அமைதிப்படுத்துவார். புயல் வந்தது, ஆண்டவர் அமைதிப்படுத்தினார். அதே போல் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அதுக்குரிய தீர்வை தருவார் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது கிட்டத்தட்ட நாங்கள் கிறிஸ்மஸ் காலத்தில் அதோடு கூட இது ஒப்பிடப்பட்ட பிரசங்கம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இது கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நான் இதை ஆயத்தப்படுத்தி கொண்டே நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அதை குறித்து இன்னும் தெளிவாக பேசும்படிக்கு தான் இந்த 3 வாரங்கள் ஆண்டவர் எனக்கு தந்தார். இதை குறித்து நான் தியானித்து கொண்டே, இந்த 3 வாரங்களாக இதை குறித்து நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இதுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மோடு இன்னும் ஆழமாக பேசுகிறதுக்காகத்தான் இந்த காலத்தை எனக்கு தந்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ரைட், இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல். இப்போ விசுவாச வாழ்க்கைன்ற இந்த போதனையில் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா விசுவாசத்தை பற்றினான முக்கியமான காரியம் இங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது, இதனாலே முன்னோர்கள் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் தேவனிடத்தில் நல்ல பேர் எடுத்தாங்களாம். நல்ல பேர், நற்சாட்சி பெற்றார்கள்னா நல்ல பேர் எடுத்தாங்க. அப்போ கீழே பார்க்க போகிற மனுஷர்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள் எல்லாம் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். அதில் ஆண்டவர் முதலாவது எடுக்கிற நபர் தான் யாரு? ஆபேல். முதலாவது ஆபிரகாம் எடுக்கலை, முதலாவது தாவீதை எடுக்கலை, முதலாவது மோசையை எடுக்கலை, முதலாவது எலியாவை எடுக்கலை. முதலாவது யார் எடுக்கிறாரு? ஆபேல் எடுக்கிறார். விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது, விசுவாசத்தில் நல்ல பேர் எடுத்த மனுஷனை பற்றி பேசும்போது ஆண்டவர் யாரை எடுத்து மேற்கோள் காட்டுறாரு? முதலாவதாக ஆபேலை குறித்து மேற்கோள் காட்டுறார். அதில் எதை குறித்து மேற்கோள் காட்டுறாரு? விசுவாசத்தினால எதை குறித்து மேன்மை பாராட்டுறாருண்டா, சிறந்ததை கொடுத்தவனை குறித்து மேன்மை பாராட்டுறார். இன்றைக்கி அதில் விசுவாச வாழ்க்கையில் ஒரு குட்டி தலைப்பு என்னண்டா, விசுவாசம் சிறந்ததை கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசம் சிறந்ததை கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் சிறந்ததை கொடுக்கிறான். ஏனென்றா நம்முடைய விசுவாச தகப்பன், நம்முடைய விசுவாச ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் சிறந்ததை கொடுத்தாராம். போன கிழமை பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தோம்? என்ன தலைப்பு? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. தேவன் அருளிய சொல்லி முடியாத பரிசு, நன்கொடை, கிஃப்ட். தேவன் நமக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவு தான் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் தங்க வீதி இருக்கு, அது கூட சொல்லி முடியாத ஈவு இல்லை. பரலோகத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வச்சிருக்கல் என்ன, இனி வரப்போகிற ஆண்டு உண்டாக்க போகிற புதிய வானம் புதிய பூமியே எப்படி இருக்க போகுது அங்கே வெளிப்படுத்தல் 19 இருக்குது. என்ன அப்போ பரலோகம், அந்த பரலோகம் அங்கே புதியவான புதிய பூமிக்கு அந்த பரம எருசலேம் இறங்கி வரப்போகுது. அப்படியே இங்கே இருக்குது. நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருக்குறோம், வெளிப்படுத்தல் 19 இருக்குது. அப்போ பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா அந்த அப்படிப்பட்ட பரலோகத்தில் இருக்கிற வெள்ளை சிங்காசனத்தையோ இல்லை வேற எந்த காரியத்தையோ ஆண்டு கொடுக்கலை. நமக்கு அதை விட மேலான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவ்வளோ பெரிய நன்மையை, அவ்வளோ பெரிய ஈவையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் ரோமர் 8:32 எழுதுகிறார். அப்போ என்ன விசுவாசம்? அவரே எனக்காக கொடுத்துட்டாருன்றா நான் அவரை விசுவாசிக்கும் போது, நான் அவரை நம்பும் போது அவரோடு கூட எல்லாவற்றையும் எனக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்டா, விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்கிற முதலாவது நபர் யாருண்டா ஆபேல். அவர் அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிற சம்பவம் என்னென்னா, அவர் சிறந்ததை கொடுத்தாராம். அதில் தொடங்கும் போது எப்படி தொடங்குது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல். எதனால ஆபேல்? விசுவாசத்தினால ஆபேல். அப்போ இனி நம்மட பேர் அங்கே வரணும். விசுவாசத்தினாலே காலேப், விசுவாசத்தினாலே யோசுவா. இந்த இடத்துல இருக்கிற உங்களோட பேர் அதில் போடுங்க, விசுவாசத்தினாலே நான். அப்போ எனக்கு உண்மையான விசுவாசம் இருக்குமா இருந்தா என்ன செய்வேன்? முதலாவது நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? கொடுக்கிறவனா இருப்பேன். எப்படிப்பட்டவனா இருக்கணும்? கொடுக்கிறவனா இருக்கணும். இன்னும் சொல்றேன், நான் போன கிழமை அதை சொல்லலை, நான் அடுத்த கிழமை அதை பிரசங்கம் பண்ணுவேன். கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கணும், அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னுக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்த பிறகு ஆயத்தம் பண்ணி வைக்கணும், கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிதா என்ன செய்தாரு? தீர்மானம் பண்ணினார். பிதா என்ன செஞ்சாரு? ஆயத்தம் பண்ணினார். பிதா என்ன செய்தாரு? காலம் நிறைவேறின போது ஆண்டவர் கொடுத்தாரு. கலாத்தியர்ல சொல்லுது, காலம் நிறைவேறின போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? இந்த பூமிக்குள்ள வந்தாராம். காலம் நிறைவேறின போது. ரைட். அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணி வைக்கணும். இன்றைக்கு நமக்கு பாருங்க, இந்த இடத்துல நான் கடந்த நாட்கள் அதை குறித்து போதிச்சிருக்கிறேன், கொஞ்சமாக போதிச்சிருக்கிறேன். அதாவது ஆபேலுக்கும் காயினுக்கும் கடவுளுக்கு கொடுக்கணும், காணிக்கையே கொடுக்கணும், பலிகளை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தது யாரு? அவனுடைய தகப்பன் தாய் யாரு? ஆதாம் ஏவாள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க கற்றுக் கொடுக்காம பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லாட்டி தேவனே கற்றுக் கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பெற்றோர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் சொல்லி கொடுத்தார். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறவராக இருந்தார், தேவன் கொடுக்கிறவராக இருந்தார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தேவன் கொடுக்கிறவராக இருந்தார். அவர் ஊதாரி இல்லை, அவர் ஊதாரித்தனமாக கொடுக்கிறவராக இருந்தார். அவர் வீண் காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் தான் நேசித்த ஜனங்களுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தார். அவருடைய ஒரே பிறான குமாரனே கொடுத்தார். ஆதாம் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே இயேசுவை கொடுத்துட்டார், ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். அதான் யோவான் 1:29 என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இந்த ஆதாம் ஏவாளுக்காகவும் அவர்களுடைய சந்ததிக்காகவும் என்ன செய்தார்? அவர்கள் செய்கிற எதிர்காலத்தில் அவங்க பாவம் செய்வாங்க, அவங்களுக்குன்ற ஒரு இரட்சகரை நான் என்ன செய்கிறேன்? ஏற்கனவே நான் ஏற்படுத்தி வைக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணி அந்த இரட்சகரை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ரைட். அதாவது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு தான் குமாரனாக இயேசு கிறிஸ்துன்னு போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஆதாம் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே, அவங்க வாழுகிற ஏதேன வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே, படைக்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இப்போ அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கணுமா இருந்தால் தீர்மானம் எடுத்திருக்கணும். தீர்மானம் எடுத்திருக்காம என்ன வந்திருக்காது? அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறது வராது. இப்போ இன்றைக்கு இந்த இடத்துல கூட்டம் நமக்கு எப்போ தெரியும்? ஏற்கனவே தெரியும். அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்த ஆயத்தம் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு ஆயத்தம் பண்ணணும்ன்ற தீர்மானம் தேவை. அப்போ நான் என்ன செய்தேன்? அங்கேருந்து வரும்போதே தீர்மானத்தோடு வந்தேன். 6 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அப்படியே என்ன செஞ்சேன்? முதலாவது அப்படியே அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு ஓடி இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி கூட்டி ஆயத்தம் பண்ணிட்டு போனேன். அப்போ தீர்மானம் மிகவும் முக்கியம். போன வருஷம் கடைசியிலே நான் அதை குறித்து பேசினேன். தீர்மானத்தை குறித்து 2 வாரங்கள் பேசினேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கலாட்டி கொடுக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நான் 2020ஆம் ஆண்டு அறிந்து கொண்ட போது அப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு பெரிய பணமெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு அநேக நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நேரத்தில் என்கிட்ட 20 ரூபா தான் இருந்தது. ஆனால் அவ்வளோ அதை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கவலைப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் மாதம் 1000 ரூபா கொடுக்குறவனாக இருந்தேன். ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் இன்றைக்கு மாதம் 15000 கொடுக்குற அளவுக்கு ஆண்டு உயர்த்தி இருக்கிறார். கடவுளுக்குன்று தசமபாகம் மட்டும் 15000 ரூபா கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார்.
ஆண்டுடைய கிருபையினால் அதை விட அதிகமான அறுவடை ஆண்டு எனக்கு தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் எதை கொடுத்தாரு? நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்னத்தை கொடுத்தார்? தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ரைட், இப்போ திருப்பி வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல். இப்போ நம்மட பேரை போட்டு இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்களோடு ஒப்பிட்டு ஆண்டவர் எப்படி சொல்ல முடியுமா? விசுவாசத்தினாலே என்ற பேரை போட்டு சொல்ல முடியுமா? விசுவாசத்தினாலே காலேப் யோசுவாவின் பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். நீங்கள் என்ன பினகாஸ் ஒருத்தர் ஒப்பிட்டு பைபிளே ஒப்பிட்டு தானே பேசுது. காயினன் ஆபேல் என்ற சகோதரன் இருந்தாங்களாம், 2 சகோதரங்க இருந்தாங்களாம். இந்த காயினை பார்க்கலாம் ஆபேல் மேலானதை கொடுத்தானாம். அப்போ விசுவாசிக்கிற மனுஷன் எப்படி கொடுப்பான்? பெஸ்ட். அவன் தான் கொடுக்கறதுல பெஸ்ட்டாக இருப்பான். அவன் கொடுக்கறத வச்சுக்கொண்டு யார் கடவுளை அதிகமாக விசுவாசிக்கிறான்றதை நிதானிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மனுஷன் கொடுக்கறத பொறுத்து யார் பெஸ்ட்டாக கொடுக்குறான்றதை நிதானிக்க முடியும். ஐயோ அது பழைய ஏற்பாடில் தான் இருக்குது, புதிய ஏற்பாடுலையும் இருக்குது. இதை புதிய ஏற்பாடுலாம் எழுதியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாடில் எங்கே இருக்குன்ற இயேசு காணிக்கப்பட்டிலே உட்கார்ந்துருந்தாராம். உட்கார்ந்து அங்கே ஐஸ்வர்யவான்களை எவ்வளவு போடுறாங்க, ஏழை எவ்வளவு போடுறான்னு பார்த்து கொண்டே இருந்தாராம். ஆகையினால இது சாதாரணமான காரியம் இல்லை. நான் போன புதுசுலையும் நான் இதை நம்பவே இல்லை இந்த உபதேசத்தை. ஏனென்றா நான் போன புதுசில் நான் கேட்ட பிரசங்கமே என்னது? கொடுக்கணும். தசமபாகம் காணிக்க கொடுக்கறத பற்றி தான் பிரசங்கமே. நான் 6 மாதமும் அதை கல்ல போதுனேன் இப்படி இல்லை, இதெல்லாம் பிரசங்கமே. ஏன்னா நான் அப்போ கொடுக்கறதே இல்லை, எனக்கு யாரும் கொடுக்கணும்னு சொல்லி தந்ததும் இல்லை. விளங்குதா? ஆனால் இந்த சத்தியத்தை நான் 6 மாதத்துக்கு நான் விசுவாசிக்கல, நம்பலை. ஏன்னா நான் கொடுக்க இல்லை. நான் கேள்வி கேட்டேன், என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. நான் தான் வேலைக்கு போகலையே, நான் தான் என்ன செய்யலையே, உழைக்கலையே. அப்போ நான் எப்படி கொடுக்கறது? ஆனால் அந்த போதனையை கேட்க தான் எனக்கு விளங்கிச்சு, என் கையில் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டு தான் நான் உழைக்கலாட்டியும் நான் வேலைக்கு போகலாட்டியும் என் கையில் பணம் வருது. பணம் இல்லாட்டியும் நிறைய காரியங்கள் வருது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்யணும்? காரியங்களை கொடுக்கணும். எல்லாவற்றிலிருந்து காரியங்களை கொடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்குது, நான் எம்பளப்புக்குள்ளே 2500 ரூபாய் கிட்ட வச்சுட்டு போயிட்டேன். அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. நான் கதிரையில் ஒன்றில் குந்தி இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, இன்னும் பெஸ்ட்டானதை கொடுக்கணும். இது காணாது, நீ கொடுக்குற இந்த பணம் காணாது. அப்போ நான் என்ன செய்தேன்? அன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த சாட்சியை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். என்னோட இருந்த ஒரு மணிக்கூட கலட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு அதில் போடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆனால் அன்றைக்கு நான் எழும்பி போய் போட்டதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காக வானத்தின் மதகுகளை திறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மல்கியால போன கிழமை பாஸ்டர் பேசினார், நீதிமொழியில் சொன்னார். அப்போ அதிலெல்லாம் என்ன இருக்குது? நான் உனக்கு முன்பாக வானத்தின் மதகுகளை என்ன செய்வேன்? திறப்பேன், இடங்கொள்ளாமல் நிரப்புவேன், எல்லாரும் உன்னை மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல். இப்போ விசுவாசத்தினால உங்களோட பேரை போட்டு சொல்ல முடியுமா? சொல்லுகிறவங்களாம் நீங்கள் மாறணும். எப்போ? பினகாஸ் எனக்கு நல்ல சம்பளம் வரட்டும், எனக்கு நல்ல வருமானம் வரட்டும், என்ற கடனெல்லாம் அடையட்டும், என்ற தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும், என்ற லீசிங்கெல்லாம் கட்டி முடியட்டும், அப்போ விசுவாசத்தினாலே நான் இல்லை. அது வரணுமா இருந்தால் இப்போவே விசுவாசத்தினாலே இந்த வந்தால் தான் அது நடக்கும். இல்லாட்டி இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நான் இதே பேசிக்கொண்டே தான் இருப்பேன். இருக்கிற இடத்துல நம்ம இருந்து கொண்டே தான் இருப்போம். இன்றைக்கி நேற்று தான் என்ன செய்தேன், நேற்று இல்லை, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தேன், அப்பாட்ட கேட்டுட்டு, நான் இது வரைக்கும் காணிக்கை கோப்பியெல்லாம் பார்க்கல. நான் கடைசியாக நான் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏதோ என்னது நான் பார்க்கறது இல்லை. எடுத்து பார்த்தேன், 2 பேர் கூடி 10ல் 1 பாகம் சரியாக போடுறதே இல்லை. 2 பேர் கூடி
10ல் சரியாக ஒரு பாகம் போடுறதே இல்லை. அதனால தான் நிறைய பேர் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. நான் பாஸ்டரை கூடி சொன்னேன், இங்கே போடாதீங்க, உங்களோட காணிக்கை நானும் பாஸ்டரோ இங்கே போடக்கூடாது. நாங்கள் எங்கே போடணும், நாங்கள் எங்கே போடணும்னா நான் யார்கிட்ட கற்றுக்கொள்கிறேனோ அவருக்கு தான் தசமபாகம் காணிக்க போடணும். இப்போ நான் சொன்னேன், நான் கடந்த 5 வருடமாக நான் இந்தியாவுக்கு என்ன செய்கிறேன், நான் யார்கிட்ட ஆண்டுடைய வார்த்தைகள் அதிகமாக கற்றுக்கொள்கிறேனோ நான் அவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் தவறாமல் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அப்போ பாஸ்டர் போன கிழமை சொன்னார் தானே, பாஸ்டர் அப்போ தான் முதல் முறையை கொண்டு போய் என்ன செய்தார், அங்கே ஒரு ஊழியக்காரனுக்கு வெளி இடத்துல போட்டார். அப்போ அவர் போட்ட உண்மையாகவே அவர் போட்டு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இப்போ அவர் சொல்லியிருக்காரு, மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், தசமபாகம் போட. பைக்கையும் விட்டுட்டு அவர் மினக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ளால் நடந்து போயிட்டு அங்கே இங்கே இல்லை, பேசால இருக்கிற பேங்கில் போடலை, மண்ணால் இருக்கிற கொமர்ஷியல் பேங்கில் அவர் தசமபாகத்தை போட்டுட்டு வந்தார். போட்டுட்டு நான் சொல்லியிருக்கிறேன், நீ கட்டாயம் என்ன செய்யணும், நீங்கள் தசமபாகம் இங்கே போடக்கூடாது, இங்கே போட நான் பார்த்துட்டு தான் ஏன் இங்கே போடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு முன்னுக்கு நான் பார்க்கவே இல்லை. அப்போ அங்கே தான் போடணும். அதே போல் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், உங்களுக்கு வருகிற பணத்தில் கட்டாயம் தசமபாகம் காணிக்கைகளை என்ன செய்யணும், விதைகளை என்ன செய்யணும், விதைக்க பழகணும். ரைட். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன்னா பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை மேன்மையான காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான். இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் விசுவாசி என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், கொடுக்குற விஷயத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் ஆபேலை போல நாங்கள் கொடுக்குறோமா, சிறந்தவைகளை கொடுக்குறோமா, மற்றவர்களை பார்க்கிலும் மேலானவைகளை கொடுக்குறோமா. அவன் கொடுக்குறான்றதுக்காக நாங்கள் கொடுக்க தேவையில்லை தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறாரு நாங்கள் உதாரத்துவமாக கொடுக்குறாக்களாக இருக்கணும், மன விருப்பத்தின்படி கொடுக்குறவங்களாக இருக்கணும், உற்சாகமாக கொடுக்குறவங்களாக இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது, உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் வெறுப்பாக இருக்கிறார், அப்படியே இருக்குது, பிரியமாக இருக்கிறாராம். என்ன, உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தாவீதை குறித்து சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன். நீங்கள் நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கண்டா ஆலயத்தை கட்டுறதுக்கு தாவீதை குறித்து சாலமோன் சொல்கிறாரு. என்ன, தாவீதை சொல்கிறாரு, நான் என்ன செய்தேன், இந்த ஆலயம் கட்டுறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் சவதரித்து வச்சிருக்கிறேன், அதை பார்க்கல நான் என்னுடைய இதிலிருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அவன் விசுவாசிக்கிறத தன்னுடைய கொடுத்தல்ல வெளிப்படுத்தினான், ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் வெளிப்படுத்தினான். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் நம்புறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதே கிடையாது. அது உண்மையான விசுவாசமே இல்லை. ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் விசுவாச சோதனை ஒன்று நடக்குது. என்ன சோதனை? ஆபிரகாம் ஆண்டு அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:1. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, ஒருவர் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதில் பாருங்க, ஆண்டவர் இதற்கு பின்பு அதில் சொல்லப்படுது பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாம் என்ன செய்தாரா, என்னத்தை சோதித்தாரு, என்னைய உண்மையா விசுவாசிக்கிறானா, இல்லாட்டி வாயில வட சுடுறானா, இல்லாட்டி உண்மையா விசுவாசிக்கிறானா. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அதை பேசுறதுக்கு முன்னுக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிற எவனும் என்ன சொல்ல நான் தேவனால தான், அதாவது பொல்லாத தீமையான காரியத்தினால என்னைய சோதிக்கிறான்னு சொல்ல வேண்டாம். இப்போ தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. எப்படி சோதிக்கிறாரு பாருங்க, எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அதற்கு இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ என்ன செய், எப்பொழுது உனக்கு கொஞ்சம் ஈசாக்கெல்லாம் வளர்ந்து இன்னும் 4-5 பிள்ளைகள் வந்த பிறகு, அப்படியா சொல்றாரு, உன் பேர குழந்தையெல்லாம் பார்த்த பிறகு. அப்படி சொல்லலை, ஈசாக்கு நல்லா படித்து நல்ல வேலை கிடைச்ச பிறகு, அவனுக்கு மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு, இன்னும் உனக்கு 4-5 பிள்ளைகள் வந்த பிறகு இல்லை.
இப்பொழுது. எப்பொழுது? விசுவாசம் என்றா எப்பொழுது? இப்பொழுது. விசுவாசம் விசுவாசம் என்ற நாளைக்கு இல்லை, விசுவாசம் என்ற இப்பொழுது. அப்போ நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா துவங்குது? இப்பொழுது விசுவாசமானது. இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நவ் ஃபெய்த் இஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்ற இப்பொழுது. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாம் அப்படி சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் இதோ அடியேன்னு சொல்கிறான். ஆபிரகாமே, நீ என்ன செய், உன்ற புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்திருக்கிற மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக என்ன செய்ய சொல்றாரு? பலியிட சொல்றாரு. அதாவது எனக்கு கொடுக்க சொல்றாரு. நான் கொடுத்த பிள்ளைய எனக்கு கொடுன்னு சொல்றாரு. அவன் மாறி கேட்கல, நீங்க என்ன எனக்கு தந்தீங்க? நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது, நான் இத்தனை மாதம் 100 வருஷம் என்ன 99 வருஷம் தவம் இருந்து என்ன இருந்து பெற்றது? தவம் இருந்து பெற்றதுன்னு சொல்லலை. தவம் இருந்து பெற்றன்னு சொல்லலை. இதை குறித்து நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? அவன் மாறி வாய் காட்டலை பாருங்க. அதில் என்ன அழகாக சொல்லப்படுது பாருங்க. தகன பலியாக பலியிடு, தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆண்டவர் இரவுல பேசுகிறாரு, காலையிலே என்ன செய்கிறான்? காலையிலே என்ன செய்கிறான்? எழும்பி, காலம்பரை எழும்பி என்ன செய்கிறான்? எழுந்து, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி பாருங்க தீர்மானம் பண்ணுறான். நைட்டே தீர்மானம் பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்யணும். நைட்டே தீர்மானம் பண்ணிட்டான். அடுத்தது ஆயத்தம் பண்ணுறான். எப்போ? ஆலயம் 8 மணிக்குண்டா 7 மணிக்கு இல்லை. எப்போ? அதிகாலையில். அதிகாலையில் எத்தனை மணி? 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள. அதுதான் அதிகாலை. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்ட்டு 6 மணி 7 மணிக்கு கிளம்பி ஜெபிக்கக்கூடாது. எத்தனை மணிக்கு கிளம்பி ஜெபிக்கணும்? 3 4 அந்த அதான் அதிகாலை. அப்போ ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் பாருங்க எப்படிப்பட்ட ஆயத்தத்தை பண்ணுறான். ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இன்றைக்கு நாங்கள் ஆண்டருக்கு கொடுக்குற விஷயத்தில் இப்படித்தான் இருக்கணும். தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் கொடுக்கணும் என்ற தீர்மானம் நமக்கு இருக்கணும். தசம பாகம் ஆண்டவர் சொல்லிட்டார், தசம பாகம் கொடுன்னு சொல்லிட்டார். அப்போ கையில் காசு இன்றைக்கு நாளைக்கு சம்பளம் வந்தா, இப்போ உண்மையாகவே எனக்கு நாளைக்கு சம்பளம். அப்போ நான் இது ஏற்கனவே நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த கையில் காசு வந்தோடனே நேராக பேங்குக்கு போயிட்டு என்ன செய்வேன்? யோசுவாக்கும் தெரியும். நேராக பேங்குக்கு போயிட்டு என்ன செய்வேன்? அதில் போட்டுட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். போட்டுட்டு தான் நான் என்ன செய்வேன்? மற்ற எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அங்கே போடாமல் நான் எதையும் செலவழிக்கிறது கிடையாது. கடந்த 5 வருடமாக இதை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு வர்றேன். தேவன் என்னை கைவிடவே இல்லை. அநேக தேவைகள் இருந்தது தான், உண்மையா அநேக தேவைகள் இருந்தது. போன கிழமை கூட இந்த ஓவனில் இருந்து வாங்குறதுக்கு ஒரு சேர் ஒன்று வாங்கணும். கிட்டத்தட்ட 14,000 ரூபா விலை. என்னுடைய நான் போடுற தசமமாக 15,000 ரூபா. அப்போ மற்ற காரியங்களை பார்க்கும்போது அந்த தசமபாகத்தை எடுத்தால் தான் வாங்க முடியும். ஆனால் அதை வாங்கலை. ஆண்டவர் அதை புறவு வாங்க கிருபை செய்வார். ஆனால் நான் அதுக்குரிய காரியங்களை செலுத்தினேன். ஆண்டவர் அதுக்கு மாறாக பெரிய காரியங்களை செய்தார். நான் விசுவாசிக்கிற இந்த கிழமைகள் அதை வாங்க ஆண்டவர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கும்போது ஆண்டவர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்ளுவார். மற்ற காரியங்களை நான் கடந்த காலத்தில் தசமபாகத்தை பற்றி பேசும்போது சொன்னேன், நாங்கள் ஜோசிக்க கூடாதான். அப்படி ஜோசிச்சா என்ன செய்யணுமா? அதோட 5 பங்கை கூட வைக்கணும். ஜோசிக்க கூடாண்டு அங்கே சொல்லப்படுது. சரி, நம்ம இங்கே தியானிப்போம். இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தீர்மானம் பண்ணுறான். அதிகாலையில் எழும்பி ஆயத்தப்படுத்துகிறான். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவன் கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்கிறான்? கொடுக்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவன் என்ன செய்கிறான்? உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். முதலாவது விசுவாசிக்கிறவன் தேவனுக்கு கொடுப்பான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு கொடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு பயப்படுறீங்களா?
உண்மையாக உங்களோட தேவைகள் நிறைய இருக்கும், கடன் பிரச்சனை நிறைய இருக்கும், சூழ்நிலை நிறைய இருக்கும். கொடுக்கக்கூடாதபடிக்கு அந்த ஆண்டவருக்கென்று எடுத்து வைக்கிறத எடுக்கும்படிக்கு நிறைய தடைகள், நிறைய தேவைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலையும் தேவனுக்கென்று எடுத்து வைத்ததை தேவனுக்கு கொடுக்கிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி பெறுறான். அங்கே ஆபேல் விசுவாசம் உள்ளவன் என்று சாட்சி பெறுறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை தான் வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை உயரணுமா இருந்தால், நீங்கள் பொருளாதாரத்தில் செழிக்கணுமா இருந்தால், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு திறவுகோல் தான் கொடுத்தல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். நான் எப்பயுமே எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன் சில ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்க பொருளாதார வாழ்க்கையில் முன்னேறணுமா இருந்தால் நான் இந்த காரியங்களை என்ன செய்வேன், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கட்டாயம் நான் அதை பார்ப்பேன். நான் சில பேரை சந்தித்து நான் அவங்களோட வீடுக்கு தரிசித்து சில முக்கியமான ஆட்கள், அதாவது முக்கியமான ஆட்கள்ன்றா என்னுடைய போதனைகளை கவனமாக கேட்குற ஆட்கள் பொருளாதார வாழ்க்கையில் கீழே இருந்தாங்கன்னா நான் வீட்டில் போய் சந்திக்கிறதுக்கு நான் யோசிச்சுருக்கிறேன். சந்தித்து நான் சொல்ல போகிறேன், இந்த காரியத்தில் நீங்கள் சரியாக இருந்தே தான் ஆகணும், இருந்தால் தான் உங்களோட பொருளாதார வாழ்க்கை என்ன செய்யும், மேலுக்கு வரும். நான் இப்போ எங்களோட தம்பிமாருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், என்ன தம்பி தங்கச்சி ஆக்கள் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த விஷயத்தில் நீ இப்போயிலிருந்து என்ன செய், இப்போயிலிருந்தே நீ என்ன செய், சரியான முறையில் நீ இருக்கணும், இருந்தால் தான் எதிர்காலத்தில் நீ நல்லா இருப்ப. எதிர்காலத்தில் உன்னுடைய திட்டம் பெருசாக இருக்கும், உன்னுடைய திட்டம் பெருசாக இருக்கும். என்ன அப்பா அம்மா கடந்த காலத்தில் அவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஆனால் இன்றைக்கு உன்னை ஓரளவுக்கு கொண்டு விட்டுருக்குறாங்க. இப்போ நீ என்ன செய்யணும், இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீ அடுத்த லெவலுக்கு போகணும். அதில் மிக முக்கியம் நீ கொடுக்குற விஷயத்தில் பெஸ்ட்டாக நீ என்ன செய்யணும், இருக்கணும். சரி, நம்ம வார்த்தைக்குள்ளே வருவோம். அப்போ இங்கே பாருங்கள், எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை, எல்லாம் சொல்லுங்கள், மேன்மையான பலியை. நான் இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள்கிட்ட பார்க்குற காரியம் என்னென்றா, நீங்கள் மேன்மையான பலிகளை செலுத்தணும். நீங்கள் பாருங்கள், ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையாக செலுத்தினது போல உண்மையாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கண்டா, ஆண்டவருக்கு பயப்படுறீங்கண்டா, நீங்கள் மேன்மையான பலியை செலுத்தணும். அதையும் மன சஞ்சலத்தோடு கஷ்டப்பட்டு செலுத்தக்கூடாது, இஷ்டப்பட்டு செலுத்தணும். விளங்குதா? நான் சொன்னதுக்காகவோ பாஸ்டர் சொன்னதுக்காகவோ இல்லை நான் கொப்பியை பார்ப்பனண்டோ அதுக்காக செலுத்தக்கூடாது. ஆண்டவருக்கென்று, ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று நான் கடந்த நாட்களில் சொல்லியிருக்கிறேன், எதுக்கென்று திருவசனம் இன்னும் அநேக இடங்களுக்கு போகணும் என்று செலுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வசனம் அநேக இடங்களுக்கு போகணும், இந்த வசனம் இன்னும் அதிகமாக பிரசங்கிக்கப்படணும், இந்த சுவிசேஷம் அநேக இடங்களுக்கு போகணும். விளங்குதா? அது எப்படிப்பட்ட கடந்த காலத்தில் டெக்ஸ்ட் மூலமாக போச்சு, ரேடியோ மூலமாக போச்சு, டிவி மூலமாக போச்சு, இப்போ இந்த காலத்தில் சோஷியல் மீடியா மூலமாக போகுது. நீங்கள் வேணாம் நம்ம சேனலை எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த போதனையை கேட்குறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே தான் நீங்கள் எவ்வளோ பேர் கேட்குறீங்க. ஆனால் நான் ஏன் இவ்வளவு இதெல்லாம் இந்த காரியங்களை செய்கிறேன்டா, இதெல்லாம் இவ்வளவு ஏன் ஒழுங்குபடுத்தி செய்கிறோம்டா, இதை பல ஜனங்கள் ஃபோன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சி வருது, நீங்கள் வேணும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பிரசங்கத்துக்குள்ள கமாண்டுகளை பாருங்கள். ஆண்டவர் அற்புத விதமாக நம்முடைய ஊழியங்களை பயன்படுத்துகிறார். அதி சீக்கிரத்தில் ஆண்டவருக்குரிய காரியத்தை தருவார். அது சீக்கிரத்தில் இங்கே பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. அடுத்த வருஷமே நீங்கள் பார்ப்பீங்க பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ ஆண்டவர் நம்மளை கையேந்த விடமாட்டார், தலகுனிய விடமாட்டார். ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியலை, ஆனால் ஆண்டவர் நமக்காக முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருத்தனால என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது, நிப்பாட்ட முடியாது. ஆகையினால சோர்ந்து போகக்கூடாது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்டா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற உங்களோட சப்போர்ட்டும் இருக்கணும். வெளியிலேருந்து இல்லை, வெளியிலேருந்து சப்போர்ட் ஆண்டவர் அதை தருவார். நான் எப்பயுமே வெளியிலேருந்து அது வரணும் இது வரணும், அங்கே இருக்கிற அந்த பாஸ்டர் உதவி செய்யணும், இங்கே இருக்கிற இந்த பாஸ்டர் உதவி செய்யணும், வெளிநாட்டுக்காரன் உதவி இல்லை இல்லை. ஆண்டவர் நம்மளை கொண்டு நம்மளோட சபையை போஷிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மளை கொண்டு நம்மளோட சபையை போஷிக்கணும். நாங்கள் வாங்குகிறவங்களா இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாராம், என்னதான், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். நான் விரும்புகிற எங்களோட சபையிலிருந்து இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யணும், எல்லா நன்மைகளும் ஒத்தாசைகளும் வரணும். நம்முடைய ஜனங்கள் உதாரத்துவமாக கொடுத்திருந்தா இன்றைக்கி நம்ம என்ன செய்திருக்க முடியும் தெரியுமா? நம்மளோட ஜனங்கள் இந்த ஒரு வருஷமாக அவங்கள கொடுத்தல சரியாக இருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம், நம்மளே இங்கே இருக்கிற ஆட்களுக்கு நிவாரணம் கொடுத்துருப்போம், நம்மளே எடுத்து என்ன செய்திருப்போம், நம்மளோட தசம பாகத்திலிருந்து நிவாரணம் கொடுத்துருப்போம்.
ஆனால் மாதம் வருகிற தசம பாகம் ஊழியத்துக்கே போதாமல் இருக்குது. விளங்குது? அதனால தான் நம்ம இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ளே இருக்கிறோம். உண்மையாக நம்ம காரியத்தில் தசம பாகத்தில் நீட்டாக நம்ம ஆட்கள் இருந்திருந்தால் இந்த ரோட்டு நம்மளே பெரிய காரியத்தை செஞ்சுருக்கலாம். எதிர்காலத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வார். இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளை கொண்டு செய்வார். நான் காலம் அதை குறித்து நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். இந்த ரோட் கூடி என்ன செய்யலாம், நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், கிரவல் அடிக்கணுமோ என்ன போடணுமோ ஆண்டவர் நம்ம மூலமாக செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையானதை கொடுத்தானா, காயினை பார்க்கையில் மேன்மையானதை கொடுத்தானா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி பெற்றான். எதனால? விசுவாசத்தினால கொடுத்ததன் மூலமாக. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஜனங்களா, ஆண்டவரை நம்புகிற ஜனங்களா, நீங்கள் என்ன செய்யணும்? மேன்மையானவைகளை கொடுக்க பழகணும், சிறந்தவைகளை கொடுக்க பழகணும். விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் தசம பாகம்ன்ற ஒரு காரியம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கட்டாயம் 10ல் 1 கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. கொடுக்கலாட்டி ஆண்டவர் நீ என்ன நாசமாக போயிடுவ, அழிஞ்சு போயிடுவேன்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உன்னுடைய பொருளாதார நிலையில் நீ மேலே வர முடியும். ஆண்டவர் சபிக்கலை, நீ மேலே வர முடியாது, இருக்கிற நிலைமையில இருப்ப. ஆண்டவர் சபிக்கலை. ஆனால் ஒரு விதையை விதைச்சாதானே அறுவடை வரும். விதையை விதைக்கணும்னு நினைச்சா அறுவடை வராது. விதைக்கணும்னு நினைச்சா அறுவடை வராது. ஐயோ பினகாஸ், நானும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், நானும் அந்த 10ல் 1 அந்த ஆண்டருக்கு கொடுக்குற காசுலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் தேவை உழவு இருக்குதே, என்ன இப்படி லீசிங் இருக்குது, கடன் இருக்குது, அதனால நான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுக்காமலே இருக்கிறேன், கொஞ்சத்தை கொடுத்துட்றேன். இல்லை, ஒரு விதையை இதில் ஆண்டவரே ஒரு தக்காளி கண்டோண்டு வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளராது. வளர்ந்துருமா? வளராது. விதைச்சாதான் வளரும். நினைக்கிறதெல்லாம் முளைக்காது, விதைக்கிறது தான் முளைக்கும். எல்லாம் சொல்லுங்க. நினைக்கிறதெல்லாம் முளைக்காது, விதைக்கிறது தான் முளைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பணத்தை விதைச்சா பணத்தை அறுப்பீங்க. விளங்குதா? அதில் ஒரு தண்ணீர் பாய்ச்சினா தண்ணீர் பாய்ச்சப்படும். அங்கே இருக்குது நீதிமொழியில், ஒருவன் தண்ணீர் பாய்ச்சினா தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:10-11 இருக்குது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள், எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சபை மக்கள் அநேகர் வறுமையில், கடனில், லீசிங் கட்டி கொண்டு என்ன இப்படியே குறைவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றா, என்ன காரணம்? கொடுக்குற விஷயத்தில் ஆண்டவர் ஏமாத்துறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மல்கியால்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். அது பழைய ஏற்பாடு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் சபிக்கலை. எதனால் என்னை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? என்னத்தில்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆண்டவர் அப்படி என்ன சொல்கிறாரு? அதில் வஞ்சிக்காதீங்க, உதாரத்துவம் உள்ளவங்களா இருங்க. சரி, ரைட். இங்கே என்ன சொல்லுது? காயினை விட மேன்மையான பலியை செலுத்தினதன் மூலமாக, எதனாலே? விசுவாசத்தினால காயினை விட ஆபேல் மேன்மையான பலியை செலுத்ததினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினதன் மூலமாக ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீங்க யாரு? நீதிமான்கள். நீங்க யாரு? ஆங்கில பைபிள் எப்படி சொல்லுதுண்டா, ஆபேல் நீதிமானா இருந்தபடினாலே, ஆபேல் விசுவாசத்தினால ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறான். ஒரு மனுஷன் கிரியையினால நீதிமான் ஆகிறானா, விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறானா? விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறான். அப்ப யாக்கோப்புல சொல்லுதே பினகாஸ், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபேல் கிரியையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான், அப்படித்தானே சொல்லுது. யாக்கோப்புல என்ன சொல்லுது? ரோமர்லையும் கலாத்தியர்லையும் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுறான். எதனால நீதிமானாக்கப்படுறான்? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறான். அப்ப சில பேர் இதையும் எடுத்து போதிக்கிறாங்க. எப்படி? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மைதான். அப்ப அதுல சொல்லுது, யாக்கோப்புல என்ன சொல்லுது? ஆபிரகாம் கிரியையினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். கிரியையினால் அல்லவா? எந்த கிரியை குறித்து சொல்லுது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்க பலி கொடுத்ததன் மூலமாக. இப்ப ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுத்திருக்கலாட்டி ஆபிரகாம என்னன்னு சொல்லியிருப்பாங்க? அவன் நீதிமான் இல்லைன்னு தான். அப்ப நீங்க வடிவாதானிச்சு பாருங்க. ரைட். ஆபிரகாம் ஈசாக்க
பலியாக ஒப்பு கொடுக்க போகும்போது ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட போகிறவனா? அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். ஆபிரகாம் எத்தனை வயசுல ஆண்டவரை சந்திச்சான்? 75 வயசுல. எத்தனை வயசுல? 75 வயசுல. ரைட். இப்போ அங்கால 25 வருஷம். இப்போ ஈசாக்கு பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஈசாக்கு, சில பேர் சொல்றாங்க ஈசாக்கு பலி கொடுக்க போகும்போது அவனுக்கு 30 வயது இருக்குண்டு. ஏன்னா ஜூதர்கள் 40 வயசுலாம் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அப்போ வாலிப வயசுன்னு சொல்லும்போது 30 வயசு. சில பேர் சொல்கிறாங்க 12-13 வயசு இருக்குமெண்டு. சரி, நமக்கு அது தேவையில்லை. சரி, 12-13 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, 30 வயசுன்னு அப்போ அதையும் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ எப்படியும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 35 வருஷம் 40 வருஷத்துக்குள்ளே இருக்கும். என்னது? ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஆனால் ஆபிரகாம் எதனால ஆரம்பத்தில் 75 வயசில் எதனால ரட்சிக்கப்பட்டான்? எதனால? கிரியைனாலயா? அவனுடைய கிரியை என்னது? சிலையை வணங்குறது. அப்போ கடவுளை எப்படி ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தான்? கிரியைனாலயா? இல்லை, அவன் தான் சிலை வணங்குறவனாச்சே, சிலையை செய்கிறவனாச்சே, தேவனை அறியாதவனாச்சே. அப்போ எப்படி கிரியையினால நீதிமானாக்கப்பட்டிருக்க முடியும்? கிரியையினால் அல்ல. எதனால? விசுவாசத்தினால. இப்போ ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 35-40 வருஷம் ஆயிருச்சு. இப்பயும் அவன் இப்போ என்ன செய்யணும்? விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு உண்மையாக நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவனை நம்புகிறேன். ஆனால் நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம். நான் ஞானஸ்நானம் எடுத்து 7 வருஷம். ஆனால் சரியான முறையில் சத்தியத்தை விசுவாசித்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சு நான் நீதிமான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. சரி, ரைட். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு சரியான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு 5 வருஷம் வந்தா இப்போ நான் என்ன கிரியை செய்யாமல் இருக்கலாமா? கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். விளங்குதா? அன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் கொடுக்காமல் இருந்தால் என்ன இல்லை? அறுவடை இருக்காது. இப்போ நான் என்ன செய்கிறேன்? 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் விசுவாசி கிரியை செய்யணும். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் படுத்து கிடந்த காசு வந்து கொட்டுமா? கொட்டாது. என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். விளங்குதா? கிரியை செய்யணும். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஏன் யாக்கோப்புல கிரியையினால் அல்லவா ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுதுண்டு? அவர் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால. கடவுளுக்குள்ள ஆரம்பத்தில் வந்தது கிரியையினால் அல்ல. ஏன்னா அவன் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 35-40 வருஷம் வந்த பிறகு அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தில் கிரியை செஞ்சான். என்ன சொல்லுங்க? விசுவாசத்தில் கிரியை செய்தான். அப்போ இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது. இன்றைக்கு உங்களுடைய கிரியை விசுவாசத்தில் நீங்கள் கிரியை செய்கிறீங்களா? கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன கிரியை செஞ்சான்? ஆண்டவருக்கு என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை கொடுத்தான். அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்த ஆண்டவருக்கு என்று அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தான். இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது. உங்களுடைய கொடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களுடைய விசுவாச கிரியை எப்படிப்பட்டதாக இருக்குது? அப்போ நான் முதல்ல சொன்னது போல, நினைக்கிறது முளைக்காது, விரும்பினது முளைக்காது, விதைக்கிறது தான் முளைக்கும். எல்லாம் சொல்லுங்க. நினைக்கிறது முளைக்காது, விரும்பினது முளைக்காது, விதைக்கிறது தான் முளைக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. நீங்கள் விதைக்கிற ஆட்களாக இருக்கும். ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, தேவனுடைய பணிக்கென்று கொடுக்குற ஆக்களா, பணியை தாங்குகிற ஆக்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்கள் விதைக்கணும். ரைட். அப்போ இதில் பாருங்கள். அப்போ எதனாலே காயினை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்கள், காயினை பார்க்கிலும் ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கையை செலுத்தினதன் மூலமாக நீதிமான் என்று சாட்சி பெற்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. ஆகையினாலே நீங்கள் நீதிமானுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க? மேன்மையான பலிகளை கொடுக்கணும். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே என்ன செய்தாராம்? சாட்சி கொடுத்தாராம். எல்லாம் சொல்லுங்க. ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி கொடுத்தார். அங்கே 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். யாரிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள்? தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள்.
முதலாவது நற்சாட்சி பெற்றவன் யாரு? முதலாவது நற்சாட்சி பெற்றவன் யாரு? ஆபேல். அவன் என்ன செய்து நற்சாட்சி பெற்றான்? காயினை பார்க்கிலும் பெஸ்ட்டை கொடுத்து நற்சாட்சி பெற்றான். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? தேவனோட எண்ணற்ற நற்சாட்சி பெறுறீங்களோ இல்லையோ, பாஸ்டர்கிட்ட நற்சாட்சி பெறுறீங்களோ இல்லையோ, இல்லாட்டி மற்ற விசுவாசிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவருக்குன்னு சிறந்ததை கொடுக்கும்போது யார்கிட்ட நட்பேர் பெறுறீங்க? ஆண்டவரிடத்தில் நட்பேர் பெறுறீங்க, ஆண்டவரிடத்தில் நல்ல சாட்சி பெறுறீங்க. ஆகையினால ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விளங்குதான்? நீங்கள் விதைத்த விதைகள், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. நீங்கள் ஆண்டவருக்கென்று விதைச்சிட்டீங்கண்டா அது என்ன செய்யாது? அது என்ன செய்யாது? உறங்காது. நீங்கள் போயிட்டு தூங்கிடுவீங்க. நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தில் விதைச்சிட்டு போயிட்டு தூங்கிடுவீங்க. ஆண்டுடைய வார்த்தை மார்க்கு 4 சொல்லுது. ஏன்னா விதைக்கிறவன் தூங்கிட்டு போயிட்டு என்ன செய்யறான்? விதைச்சிட்டு போயிட்டு தூங்கிடுறான். அது என்ன செய்யுது? இரவு என்ன செய்யுது? முளைச்சி காலம்பரை பார்த்தா பயிராகி நிற்கிது. நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் நீங்கள் விதைச்ச விதைகள். சிறுக விதைச்சிருந்தீங்கண்டா இன்றைக்கி நீங்கள் சிறுக அறுத்து கொண்டு இருப்பீங்க. கடந்த காலத்தில் பெருக அறுத்துறீங்கண்டா இன்றைக்கி நீங்கள் பெருக விதைத்திருந்தீங்கண்டா பெருக அறுத்து கொண்டு இருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இன்றைக்கு நீங்கள் சிறுக விதைத்தா நாளைக்கு சிறுகத்தான் இருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் பெருக விதைத்தா நாளைக்கு பெருகத்தான் இருப்பீங்க. நீங்கள் விதைக்கிற விதையின்படி தான் நீங்கள் உங்களுடைய அறுவடை இருக்கும். நீங்கள் கேட்கிறதும் நீங்கள் கேட்குறதும் என்னது? ஒரு விதத்தில் விதைக்கிறது தான். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை நான் உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறேன். அதிகமாக கேட்குறவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. அது காணிக்கையை குறித்து சொல்லலை, அது கேட்குறத குறித்து சொல்லுது. எதை குறித்து சொல்லுது? சத்தியத்தை கேட்குறத குறித்து சொல்லுது. விளங்குதா? ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறது நாங்கள் விதைக்கிற காணிக்கைகளை குறித்து, ரைட்? அப்போ தசம பாகத்தை குறித்து, ரைட்? அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுண்டா, நிறைய விஷயம் சொல்லப்படுது. இந்த பகுதியை நீங்கள் சாதாரணமாக எடுக்க வேணாம். 4வது வசனம் சொல்லுது, முதலாவது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். 1. 2வது அதனாலே அவன் என்ன செய்தான்? நீதிமான் என்று சாட்சி பெற்றான். 3வது அதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அதுக்கு அடுத்தது அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ இது சாதாரணமான காரியம் இல்லை. இப்போ அப்படி நாங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-5 வசனத்துக்கு போவோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1-5. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1-5. ம் ம் ஆ ம் 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 ரைட். இந்த இடத்துல பாருங்க, 2 பேருமே காணிக்க செலுத்துறாங்க. 2 பேருமே காணிக்க செலுத்துறாங்க. இன்றைக்கும் சபையில் எல்லாரும் செலுத்துறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் காணிக்க என்ன செய்கிறாங்க? மேன்மையாக செலுத்துகிறவங்களும் செலுத்துகிறாங்க. அதை ஆவேல் போன்ற செலுத்துகிறவங்களும் செலுத்துகிறாங்க. காயின் போல செலுத்துகிறவங்களும் செலுத்துகிறாங்க. செலுத்தாதாக்களும் அது லிஸ்ட்டில் எடுக்காதீங்க. நான் செலுத்துகிறாக்களை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஆபேல் போல மேன்மையானவைகளை சரியாக தேவனுக்கு செலுத்துறாக்களும் இருக்கிறாங்க. காயின் போல சரியாக செலுத்தாமல் ஆனால் செலுத்துறாக்களும் இருக்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் இன்னொரு ரகசியம் இதுக்குள்ளே இருக்குது. அங்கே வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஆபேலையும் முதலாவது யார் அங்கீகரிக்கிறாரு? ஆபேல் அங்கீகரிக்கிறார். அடுத்தது தான் அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அங்கால 2வது காயினை அங்கீகரிக்கலை. அடுத்தது காயின்ட காணிக்கையை அங்கீகரிக்கலை. இதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆதியாமத்தில் காணிக்கைக்கு செலுத்துறது சரி, அது ரைட் சைட்டில் வைங்க. ஆண்டவர் முதலாவது அந்த மனுஷனை பார்க்குறார். காணிக்கை கொடுக்குற மனுஷனை பார்க்குறார். ஆண்டோடைய வார்த்தை புதிய ஏற்பாடு ஒரு இடத்துல சொல்லுது, என்ன செய்? தசமபாகம் செலுத்துறதுக்கு முன்னுக்கு உன் சகோதரனோடு நீ மனம் பொருந்த வேண்டிய தேவை இருக்குமா இருந்தால் அதை அப்படியே அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருன்னு சொல்லலை. அப்படியே அங்கே வச்சுட்டு போயிட்டு அவனோட சீர் பொருந்திட்டு வந்து காணிக்கையை செலுத்து. துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு
அருவருப்பானது. ரைட். இப்போ இதில் வேத வசனத்தின்படி ஆபேல் யாரு? ஆபேல் யாரு? நீதிமான். ஆபேல் யாரு? நீதிமான். வேத வசனத்தின்படி காயின் யாரு? துன்மார்க்கன். ஏன் பினகாஸ் அவன் துன்மார்க்கன்? ஏன் அவன் துன்மார்க்கன்? ஏண்டா அவனுக்குள்ள சகோதரனை பற்றினதான கோபம் இதுக்கு புறவு இல்லை, அவனுக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கு, உள்ள இருந்து கொண்டே இருந்திருக்கு. என்ன, நான் தோட்டம் தான் வச்சிருக்கிறேன், அவன் நுரையாடு வச்சிருக்கிறான், இப்படி இருந்திருக்கும். ஏதோ ஒரு முன்கோபம், என்ன, பொறாமை, உள்ள கசப்புகள் வெறுப்புகள் உள்ள இருந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் யாரும் அங்கீகரிக்கலை. சொல்லுதா இல்லையா? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதா இல்லை? உன் சகோதரன் பேரில் யாதொரு இருக்குமா இருந்தால் போயிட்டு மனம் பொருந்தி சீர் பொருந்திட்டு வந்து காணிக்கையே செலுத்து. இப்போ துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. ஏன்னா பாஸ்டர் மேலேயும் மற்ற விசுவாசிகள் மேலேயும் சில சொந்தக்காரங்க மேலேயும் கசப்போட வெறுப்போட வந்து நாங்கள் ஆண்டவருக்குன்று செலுத்தினா அது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? முதலாவது உன்னை அங்கீகரிக்க மாட்டார், அடுத்தது காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். நான் அநேக நேரத்தில் சொல்லியிருக்கிறேன், நீ ஆலயத்துக்கு வராமல் நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம நீ காணிக்கை போட்டு பிரயோசனமே இல்லை. நீ லட்சமாக போட்டாலும் தூக்கிட்டு என்ன செய், காணிக்கை போடவே தேவையில்லை. அது கோடியாக இருந்தாலும் தேவையே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் ஒழுங்காக வராமல், நான் இதில் இருக்க ஆக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கலாம் விளங்குதா, நீங்கள் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ தசமபாகம் போடலாம், நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வரலையா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா, நீங்கள் எவ்வளோ கூட ஆலயத்திலே கூட போடுறாக்களாக இருந்தாலும் போடவே தேவையில்லை. அது ஆண்டு உங்களையும் அங்கீகரிக்க மாட்டார், காணிக்கையும் அங்கீகரிக்க மாட்டார். அது எந்த விதத்துலையும் பிரயோசனமாக இருக்காது, எந்த விதத்துலையும் பிரயோசனமாக இருக்காது. ஆண்டவர் என்னத்தை பார்க்குறான்ற காணிக்கையை பார்க்கல, காணிக்கையை செலுத்துகிற மனுஷனை பார்க்குறார். காணிக்கையை யார் கொடுக்குறான்னு பார்க்குறார். ஆண்டவர் உங்களை தான் பார்க்குறார், விளங்குதா, உங்களை தான் பார்க்குறார். ஆனால் நீங்கள் சரியான ஒரு நபராக நீதிமான இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் சாதாரணமானதை போட மாட்டீங்க. அவர் காணிக்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்டா அவனுக்கு தெரியும் போடுறவன் யாருன்னு அவருக்கு தெரியும், கொடுக்குறவன் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் பெஸ்ட்டாக தான் கொடுப்பான். அவன் எம்பளப்பை திறக்காமலே ஆண்டவர் சொல்லுவார் அவன் எப்படி போட்டிருப்பான்ட்டு, விளங்குதா. எம்பளப்பை திறக்காமலே ஆண்டவர் சொல்லுவார் அவன் கொடுத்தாலே எப்படி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவர் பணத்தை பார்க்கல, கொடுக்கிறவனுடைய இருதயத்தை பார்க்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவனுடைய இருதயம் மற்றவன் மேலே கசப்போடு இருக்குதா, வெறுப்போடு இருக்குதா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் இந்த ஊழியத்தை நேசிச்சிங்கண்டா இந்த ஊழியத்துக்காக சிறந்ததை கொடுப்பீங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கலாட்டி கொடுக்கவே. இன்றைக்கும் எனக்கு தெரியும் என் மேலேயும் பாஸ்டர் மேலேயும் நிறைய பேர் கசப்போடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஊழியத்துக்குண்டு பெஸ்ட்டானதை கொடுக்க மாட்டாங்க. அதே போல் என்னுடைய ஊழியத்தை நேசிக்கிறார்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் அவங்க பெஸ்ட்டாக தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மேலேயும் பாஸ்டர் மேலேயும் மற்றாக்கள் மேலேயும் கசப்போடு இருக்கிறவங்க சிறந்ததை கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் யார்? காயினை போல் ஆக்கள். ஆனால் ஆபேலை போல் ஆக்களும் இருக்கிறாங்க கசப்பு இல்லாமல். அவன் கசப்பாக இருந்தாலும் ஆபேலை போல் ஆக்கள் யார் மேலேயும் கசப்பாக இருக்கிறது இல்லை. அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? தேவனுடைய பார்வையில் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? செவ்வையானதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஊழியம் வளரணும், இந்த ஊழியம் பெருகணும், கர்த்தருடைய ராஜ்யம் இன்னும் கட்டியெழுப்பப்படணும், இந்த சுவிசேஷம் அநேகருக்கு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய ஊழியக்காரன் இந்த ஊழியமும் நல்லா இருக்கணும், என்னுடைய ஆலயம் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவங்க என்ன செய்வாங்க? உதாரத்துவமாக கொடுக்குறவங்களா இருப்பாங்க, மனமுகந்து கொடுக்குறாக்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் பலியை பார்க்கல, காணிக்கையை பார்க்கல, ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாரு? பலியை செலுத்துகிற மனுஷனை பார்க்குறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அவனுடைய இருதயம் எங்கே இருக்குது? ஆண்டவர் ஈசாக்கை பார்க்கல, ஆபிரகாமை பார்த்தார். ஆண்டவர் ஈசாக்கு பாருங்க, ஆபிரகாம் செலுத்தின பலி என்னது? ஈசாக்கு. ஆண்டவர் யாரை பார்க்குறாரு? யாரை குறித்து மேன்மை பாராட்டி சொல்கிறாரு? ஆபிரகாமே நீ ஏக சுதனும் ஒரே புத்திரனும் என்று பாராமல், நேசகுமாரன் என்று பாராமல், நீ எனக்காக என்ன செய்த? அவனே ஒப்பு கொடுத்தபடினால் நீ எப்படிப்பட்ட மனுஷன் என்றதை நான் அறிஞ்சு கொள்கிறேன் சொல்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று பார்க்குறேன். ஆண்டவர் எதை பார்க்குறார்? தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்குறார். ஈசாக்கை பார்க்கல. முதலாவது யாரை பார்க்குறாரு? தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாமை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் பலியை பார்க்குறாரு.
இங்கே என்ன பார்க்குறாரு? ஆபேல் செலுத்துகிற தலையீட்டை பார்க்குற, கொளுத்ததை பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு எதை பார்க்குறாரு? ஆபேலை பார்க்குறாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்டா, ஆண்டவர் முதலாவது உங்களை பார்க்குறார், அடுத்தது உங்களோட காணிக்கையை பார்க்குறார். விளங்குதா? அப்போ உங்களை பார்த்தோன்னே சொல்லணும், இவன் எனக்கு பெஸ்ட்டு தான் செலுத்தியிருப்பான், இவன் எனக்குண்டு சிறந்ததை தான் கொடுத்துருப்பான். விளங்குதா? அப்போ இந்த ரகசியத்தை மண்டையில் போட்டுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்த எப்பயுமே நீங்கள் பெஸ்ட்டானதை செலுத்துவீங்க. தேவை நிறைய இருக்கும். புள்ள எதிர்காலம் பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னமோ வாக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ இவன் உயிரோடு இல்லாட்டி அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஆண்டருக்கு கொடுக்க வரும்போது இது இல்லாட்டி மற்ற ஒன்றுமே நடக்காதுன்ற போல தான் இருக்கும். ஆனாலும் இல்லை, கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அப்போ ஆண்டவர் துன்மார்க்கனுடைய பலியை காணிக்கையை வெறுக்கிறார், நீதிமான்களுடைய பலியையோ காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கிறார். விளங்குதா? நீங்கள் காணிக்கையை செலுத்துகிற மனுஷன் நீதிமானாண்டு பார்க்குறார், அவன் நீதிமானாண்டு பார்க்குறார். அவன் மற்றவனோட கசப்பா, நீதிமான் மற்றவனோட கசப்பாக இருக்க மாட்டான், மற்றவன் மேலே பொறாமையாக இருக்க மாட்டான், மற்றவன்ட தொழிலை பார்க்க மாட்டான், வைத்தறிச்சல் பட மாட்டான். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரியும் கர்த்தர் நீதிமான ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதிமான் அவன் நல்லா இருந்தால் பட்டணம் கலிகூறும் என்று வேதம் சொல்லுது. நான் பாருங்கள், உங்களுக்கு நீதிமான் என்ற சத்தியத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் மற்றவங்களை பார்க்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதிமானாகிய கர்த்தர் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார், என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீரண்டைகளை கொண்டு போவார், என்னை ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளணும், நன்கு அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் முதலாவது உங்களை பார்க்குறார், நீங்கள் யாரென்றதை பார்க்குறார், நீங்கள் யாரென்றதை ஆண்டவர் பார்க்குறார். லேவியராகமம் 3:16 வேகமாக சில வசனங்களை பார்த்து நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிழமை அதை பார்ப்போம். லேவியராகமம் 3:16, லேவியராகமம் 3:16. இன்னொருவர் லேவியராகமம் 7:25 வாசிங்க. அதில் சொல்லுது கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. லேவியராகமம் 7:25 சொல்லுது கொழுப்பு கர்த்தருடையது, அதை தொடக்கூடாது. அப்படின்றா முதற்பலனானது. என்ன முதற்பலனானது? எடுத்தவங்க வாசிங்க. லேவியராகமம் 3:16. ம் 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 கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. ரைட். அப்போ இங்கே பார்க்குறோம், அதாவது முதற்பலனானது. அங்கே ஆபேல் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? தலையீற்றில் முதன்மையானது, அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட், அதாவது முதற்தரமானது ஆண்டவருக்கு என்று கொடுக்குறான். ஏன்னா தன்னுடைய ஆட்டு மந்தையில் 100 ஆடு இருக்குமா இருந்தால் அதில் எது கொழுகொழுன்னு இருக்குது, அதில் எது கொழுகொழுன்னு இருக்குது, எது சிறந்ததாக இருக்குது, ஆண்டவருக்குன்று கொடுக்கும்போது பார்த்து பார்த்து கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெஸ்ட்டானதை பார்க்கும். அதான் வருமானத்தில் தசமபாகன்ற வருமானத்தில் முதலாவது எடுத்து வைக்க வேண்டியது. எல்லாம் கொடுத்து லோன் காசு கட்டி, இஞ்சால கரண்ட் பில் கட்டி, தண்ணி பில் கட்டி கடைசி எடுத்து வைக்க வேண்டிய காரியம் அல்ல. கையில் நாளைக்கு உண்மையாக நாளைக்கு எனக்கு சம்பளம் வருது, நாளைக்கு பேங்க்கில் வந்து விழுந்தோன்னு நான் வந்து பேங்கில் எடுப்பேன். இப்போ ஃபோன்லேயே மாற்றுற மாதிரி வந்துருச்சு. இப்போ செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்வேன்? நீ ஃபோன் வந்தோடனே அங்கால அனுப்பி விட்ருவேன். அனுப்பிட்டு தான் மறுபடியில் பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறது? எல்லாம் செலுத்திட்டு கடைசியில் வரும் பச்சைத்தாள் மட்டும் மிச்சம் 1000 ரூபா இருக்கும், அதை கொண்டு வந்து கடவுளுக்கு போட்டால் அதனால தான் நிறைய பேர் குறைவிலேயே இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல் இப்போ இந்த காரியத்தை நாளைக்கு செஞ்ச உடனே மாற்றம் வராது. நீங்கள் அட்லீஸ்ட் 6 மாதம் சரி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். 6 மாதம் சரி தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கணும்? இது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கணும். நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் எனக்கு வந்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு வந்து அப்படி சொன்ன அநேகர் உண்டு, சொன்ன அநேகர் நீங்கள் எனக்கு வந்து சாட்சி சொல்லுவீங்க. எனக்கு இந்த நேற்றைய தினத்தில் நம்மளோட சபை இல்லை, அவங்க இன்னொரு சபை, அவங்க டிக்டாக் மூலமாக நம்மளோட பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, அவங்க நேற்று அந்த இடத்துல சொல்கிறாங்க, என்ன நான் சில காரியங்களை செய்யும்போது கர்த்தர் எங்கோ இருந்தெல்லாம் எனக்கு தயவை உண்டு பண்ணுறார், எங்கிருந்தெல்லாம் எனக்கு திறந்த வாசலை ஆண்டு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் இன்னொரு ஆள்கிட்ட என்ற காது கேட்க இன்னொரு ஆள்கிட்ட நான் இருக்கிறது தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. காலை பிரசங்கம் பண்ணுறபடி
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், அந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். நான் பொறுமையாக காத்திருக்கிறேன். இப்படி தான் சொன்னாங்க, நான் பொறுமையாக சில விஷயத்தில் காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூலில் தயவை உண்டு பண்ணுறார், அவங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சிறந்தவைகளை கொடுக்குறவங்களாக இருக்கணும். முதலாவது நீங்கள் கொடுக்குறாக்களாக இருக்கணும். தொடர்ந்து ஊழியத்தை தாங்குகிற ஜனங்களாக இருக்கணும். நான் 10 பேர் தான் கடந்த 10 வருடமாக பார்க்குறேன், 10 பேர் தான் தொடர்ச்சியாக தசம பாகம் போடுறாங்க. அதுலேயும் 2 பேர் தான் உருப்படியாக போடுறாங்க. 2 பேர் தான், 2 பேர். அதனால தான் சபை இந்த இவ்வளோ குறைவுக்குள்ளே இருக்குது. ஏன்னா பாஸ்டரும் எவ்வளோ பேர்ட்ட உதவி ஜனங்களுக்கு, இன்னும் நான் பாஸ்டரை ஏசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் நீங்கள் உதவி கேட்குறீங்க மற்ற ஆக்கள்கிட்ட? இல்லை, ஆக்கள் பாவம், ஏன் கொடுத்து நீங்கள் பழக்கிறீங்க? இவ்வளோ 20 வருஷம் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 24 வருஷம் ஆகுது. 2002 24 வருஷம் ஆகுது. இன்னும் ஜனங்கள் குறைவில் தான் இருக்கிறாங்க. எதனால? இனி அந்த சேட்டையெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் நம்ம மற்றாக்களுக்கு கொடுக்குற ஆக்களாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதுதான் ஒரு சரியான சபையாக இருந்தால் இந்த விதத்தில் போகும். இப்படி தான் போகணும், மொழி இப்படி போக கூடாது. அது ஆண்டவருக்கு சித்தமான காரியம் இல்லை, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நாளுக்கு நாள் எங்கள் ஜனங்கள் பெருகணும், முன்னேறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, ரைட், நம்ம இதை முடிவுக்கு கொண்டு வருவோம். அப்போ இங்கே என்ன சொல்லுது? கொழுப்பு கர்த்தருடையது, அதாவது முதல் தரமானது கர்த்தருடையது. முதல் தரமானது கர்த்தருடையது. அப்போ உங்களுடைய சம்பளம் வருதா? முதலாவது எடுத்து வைங்க. நான் ஆரம்பிக்கும் போது 10ல் 1 ஆரம்பிக்கலை, அதை விட அதிகமாக தான் ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 130% என்னுடைய வருமானத்தில் அந்த ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு கட்டாயம் நீ 10ல் 1 கொடுக்கணும்னு இல்லை, உன்னோட மனதில் ஏவனபடி கொடு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? முதலாவது என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். 2வது என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். 3வது என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் பேசின அன்றைக்கே என்ன செய்தார்? நான் இனி இப்படித்தான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணினார். 2வது என்ன செய்தார்? ஆயத்தப்படுத்தினார். 3வது என்ன செய்தார்? மனம் தளராமல் மன விருப்பத்தோடு ஆசையாக என்ன செய்தார்? கொடுத்தார். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னாண்டா, முதலாவது தீர்மானம் எடுங்க. இன்றைக்கே தீர்மானம் எடுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு விளையாட்டு விட்டாக்களாக இருந்திருக்கலாம், தசம பாகத்தில் ஆண்டவர் ஏமாத்தினாக்களாக இருந்திருக்கலாம், வஞ்சிக்கிறாக்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவருக்குரியதில் கை வைக்கிறாக்களாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும், நான் ஆண்டவருடைய பணத்தில் கை வைக்க போகிறது இல்லை. எனக்கு சம்பளம் விழுதா, சம்பளம் நாளைக்கு விழ போதா, இன்றைக்கே நான் என்ன செய்ய போகிறேன்? அதுக்கான எம்பளப்படுத்தி வைக்க போகிறேன். தீர்மானம் பண்ணுங்கள். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இனி நான் ஆண்டவருக்கு என்னுடைய வருமானத்தில் இவ்வளவு கொடுக்க போகிறேன், இவ்வளவு. இனி நான் அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் கூடி எடுக்க போகிறது கிடையாது, எனக்கு 40,000 ரூபா சம்பளமா, நான் என்ன செய்ய போகிறேன்? 5,000 ரூபாய் ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்க போகிறேன். 5,000 ரூபாயை அவ்வளோதான் எடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். எடுக்க போகிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் நான் அதை என்ன செய்ய போகிறது இல்லை, எடுக்க போகிறது இல்லை. இன்னும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்னடா, நீங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்த வருஷத்தில் நான் கடன் வாங்க போக மாட்டேன், இந்த லீசிங் காரியத்துக்கெல்லாம் போக மாட்டேன், தேவையில்லாத சீட்டுக்கெல்லாம் அதை நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 காரியத்தை முதலாவது ஏற்கனவே இருக்கிறத கட்டி முடிச்சிடுங்க. இனி தேவையில்லாத காரியத்துக்கு போய் அம்பிடாதீங்க. அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்டா, தீர்மானம் எடுங்க. நான் ஆபேலை போல மேன்மையான பலியை செலுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை, பிரேக் த்ரூ ஆண்டவர் தருவார், பெரிய ஒரு திருப்பத்தை ஆண்டவர் தருவார். உங்களுடைய பொருளாதார நிலையில் நீங்கள் ஒரு குறைவில் இருப்பீங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களை செழிக்க செய்வார். கடன் பிரச்சனைக்குள்ளே இருப்பீங்களா இருந்தால் அந்த கடனெல்லாம் அடைத்து தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட வீட்டில் நிறைய பொருட்கள் ஆண்டவர் தருவார். நீங்கள் ஒரு நாள் என் ரூமில் வந்து பாருங்கள், இப்போ இல்லாட்டி இன்றைக்கு வந்து பாருங்கள், அடுத்த வருஷத்தில் வந்து பாருங்கள் எப்படி இருக்க போகுதுண்டு. ஆண்டவர் அப்படித்தான் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் ஆண்டவருக்கென்று சிறந்ததை செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கென்று சிறந்தவைகளை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ கொடுக்குற விஷயம் மிகவும் முக்கியம், நம்முடைய சபை வளர்ச்சிக்கு மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம சபை ஜனங்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு கொடுப்பாங்களா இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஊழியத்துக்காக யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம், யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்குற ஆக்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அவனுக்கு நேராக ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஏன்னா ஆண்டவர் உபாகமம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவரே, சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தான் பலனை தர்றீங்க, நீங்கள் தான் வருமானத்தை தர்றீங்க, நீங்கள் தான் அறுவடையும் தர்றீங்க. ஆகையினால நீர் தர்றதுலேருந்து எடுத்து நான் உமக்கு கொடுக்குறேன், உம்முடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறேன், உம்முடைய பணிக்கு கொடுக்குறேன், உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இவ்வளவு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்திலிருந்து என்ன செய்யுங்க, மனம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கொடுக்கறத பற்றி சொல்லிக் கொடுங்க. கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் உங்களோட கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க. விளங்குதா? நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்தில் 5 பேர் வேலை செஞ்சால் 5 பேரும் என்ன செய்யணும், 5 பேரும் கொடுக்கணும், 5 பேரும் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்கணும், எங்களோட தம்பி கொடுக்கணும், எங்களோட அப்பா கொடுக்கணும், எங்களோட அம்மாவும் கொடுக்கணும். அம்மா தையல் வேலை செய்கிறாங்க, அம்மாவும் கொடுக்கணும். என்ன தம்பி அவரும் என்ன செய்யணும். இப்போ நானும் அப்பாவும் இங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் போதிக்கிறாக்கள், நாங்கள் எங்களுக்கு போதிக்கிறாக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் எங்களோட அம்மாவும் தம்பி எங்கே கொடுக்கணும், கட்டாயம் இங்கே அவங்களோட பொருளாதாரத்தில் அவங்க மேலே வரணுமானா அவங்க கொடுத்தே தான் ஆகணும். அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்களோட வாழ்க்கையில் உயர்வுகளை நான் பார்க்குறேன். விளங்குதா? உதாரத்துவமாக கொடுக்கணும். விளங்குது? ஆகையினால எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும், நான் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குற உங்களுக்கு நான் எடுத்து பார்ப்பேன், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க. அதை நான் பார்க்குறத காட்டிலும் ஆண்டவர் பார்க்குறார். விளங்குதா? ஆண்டவர் உங்களோட காணிக்கையை பார்க்கல, மறுபடியும் சொல்கிறேன், அதை இப்போ 2வது தான் பார்க்குறார். ஆண்டவர் உங்களை பார்க்குறார். யார் மேலேயாச்சும் கசப்பு இருக்குமா இருந்தால், வெறுப்பு இருக்குமா இருந்தால், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக உங்களுக்கு என்ன அநியாய அக்கிரமம் செய்திருக்கட்டும், மனசார மன்னிங்க. நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அவ்வளோ பெரிய பாவியாகி நம்மளே மன்னிச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், யாவரோடும் சண்டை பிடிங்களா சொல்கிறாரு, யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். இப்போ எல்லாரையும் மன்னிங்க. விளங்குது? ஆண்டவர் துன்மார்க்கனுடைய பலியை அங்கீகரிக்கிறது கிடையாது. ஏன் ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கலை, ஏன் அவனுடைய பலியை அங்கீகரிக்கலை? அவனுக்குள்ள சகோதரனை பற்றி பொறாமை, அவனுக்குள்ள சகோதரனை பற்றி வைத்தெரிச்சல் இருந்ததுனால தான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. அவன் சகோதரன் அவனை நேசிக்கா விட்டாலும் அவன் சகோதரன் என்ன செய்கிறான், நேசிக்கிறான். அவன் தேவனுடனான உறவில் அவன் சரியாக இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனா, தன்னுடைய தகப்பன் தாய்க்கு அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனா, மதித்து நடக்கிறவனா இருந்தான். அதனால தான் அவன் என்ன செய்கிறான், தகப்பன் தாய் தனக்கு சொல்லி தந்ததன் பிரகாரமாக தேவனுக்கென்று சிறந்ததை கொடுக்குறான். ஆனால் காயின் ஏனாதானு கொடுக்குறான். ஒரு துன்மார்க்கன் அவன் அப்படித்தான் கொடுப்பான். அவனுக்கு ஆண்டவருக்கு கட்டளையெல்லாம் தேவையில்லை, பெற்றோருடைய ஆலோசனையெல்லாம் தேவையில்லை. இல்லை இவன் என்னால் இப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு என்ன செய்வான், மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற மாதிரி தான் கொடுப்பான். ஆனால் நீதிமான் எப்படி கொடுப்பான், ஆண்டவரோட வார்த்தை இப்படி கொடுக்க சொல்லுதே, ஆகையினால நான் இப்படி தான் கொடுப்பேன்னு தீர்மானம் எடுத்து கொடுப்பான். நீங்கள் ஏனாதானு கொடுக்காதீங்க, ஒரு தீர்மானத்தை எடுத்து கொடுக்குறவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களையும் அங்கீகரிப்பார், உங்கள் காணிக்கையும் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். கொடுக்குற நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, வித்தியாசமாக இருப்பீங்க. அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து தொடர்ந்து நாங்கள் அடுத்த கிழமை இதை பற்றி பார்ப்போம், இன்னும் முடியலை. அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல ஆபேலை போல் இருக்கிறீங்களா, காயினை போல் இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அநேக பிள்ளைகள் நீங்கள் காயினை போல தான் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களை கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் உங்களோட மனதை மாற்றணும், உங்களுடைய இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை போடணும். ஆண்டவரே, நீங்கள் துன்மார்க்கனுடைய பலியில் நீங்கள் பிரியமாக இல்லை சுவாமி, நீங்கள் துன்மார்க்கனுடைய பலியை அருவருக்கிறீங்க. ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய பலி காணிக்கை அருவருப்பானது என்று வேதம் சொல்லுது. நீதிமானுடைய பலியையும் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீங்களே. ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் ஆண்டவரே அதற்கேற்ற வகையில் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நான் உமக்கு விசுவாசிக்கிறேனே, உமக்கு பயப்படுகிறேனே. ஆண்டவரே, நான் ஆபிரகாமை போல கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆபேலை போல கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. காயினை விட
பெஸ்டானதை ஆபேல் கொடுத்தானே, அதே போல் நான் ஆண்டவரேப்பா நான் அந்த ஊழியத்துக்கென்று பெஸ்டானதை சிறந்ததை கொடுக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி அப்படியே வாய்களை திறந்தவர்களாக நீங்கள் எல்லாரும் அறிக்கை செய்து நீங்கள் ஜெர்மனி கொள்ளுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, நீதிமானுடைய பலியையோ அங்கீகரிக்கிற ஆண்டவரே. அப்பா நான் உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே அப்பா நான் இந்த ஊழியத்துக்கென்று சிறந்ததை கொடுக்க உதவி செய்வீராக. தொடர்ச்சியாக கொடுக்கிறவனாயிருக்க உதவி செய்வீராக. தீர்மானம் பண்ணி கொடுக்க உதவி செய்வீராக. ஆயத்தப்படுத்தி கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய பணத்திலே கை வைக்காதபடிக்கு அப்ப உமக்கென்று நியமித்ததை எடுத்து கொடுக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ச்சியாக உம்முடைய ஊழியர்களுக்கென்று விதைக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கென்று கொடுக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா நீர்தாமே அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் யாவரையும் மன்னிக்க, யாவரையும் ஏற்றுக்கொள்ள, யாவர் மேலும் அன்பாகவும் சமாதானமாகவும் இருக்க எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களாக ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்தாமே ஆண்டவரே அப்பா ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து, ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்து ஆண்டவரே அவனை குறித்து நல்ல சாட்சி சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்களை குறித்து நீதிமான் என்று நற்சாட்சி சொல்லும் வண்ணமாக நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இதன் மூலமாக எங்களுடைய ஊழியம் பெருகுவதாக ஆண்டவரே, எங்களுடைய ஊழியம் சபை பெருகுவதாக, எங்களுடைய சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் முழுவதும் இப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனை கொடுத்தது போல, குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தது போல நாங்களும் உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக எப்பா எங்களுடைய கையின் பிரயாசத்திலிருந்து ஒரு பகுதியை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எடுத்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி, உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, விசேஷமாக விண்ணப்பங்களை ஏறெடுக்க, விசேஷமாக இந்த நல்ல வார்த்தையை கேட்க தந்த மாபெரும் செலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். இப்போ கேட்ட வசனம் நல்ல நிலமாகி இருதயத்தில் விதைக்கப்படுவதாக, கேட்டு உணராதவர்களாக இல்லாதபடிக்கு கேட்டு ஆண்டவர் அந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைகள் ஆண்டவர் கிரியைகளை அந்த விசுவாசத்தினாலே நடப்பிக்கத்தக்கதாக அப்போ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்திட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலத்தில் நாங்கள் எவ்விதமாய் உமக்கு கொடுத்தோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை நாங்கள் காயினை போல கொடுத்திருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி. அப்பா துன்மார்க்கனுடைய பலியை ஆண்டவர் அருவருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோமே, நாங்கள் துன்மார்க்கரை போல கொடுக்காமல் நீதிமான்களை போல உதாரத்துவமாக மனதிலே நியமித்தபடி தீர்மானம் பண்ணி ஆயத்தப்படுத்தி எடுத்து கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, விருத்திக்காக, இந்த ஊழியத்தின் விஸ்தாரத்துக்காக ஆண்டவரை தாராளமாக கொடுக்க ஆண்டவரே. அப்பா அப்பா சுவாமி உதாரத்துவமாய் கொடுக்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு முன்பாக எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே ஆண்டவரே சிறந்ததாக இருக்கட்டும், செவ்வையானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் யாவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்தவனை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னித்திருக்கிறீரே, நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரோடையும் நாங்கள் சமாதானமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக கல்லறிவோரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக புரணி பேசுவோரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவின் வார்த்தைகளினால் எங்களை குத்துவோரை குடைவோரை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. யாவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. மனமாற உள்ளமாற எங்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி மன்னிக்கிற உள்ளத்தோடு, அன்பான உள்ளத்தோடு, எல்லோரோடையும் சமாதானம் புரிந்தின உள்ளத்தோடு நாங்கள் நம்முடைய சமூகத்துக்கு வர நீர் எங்களை அங்கீகரிக்கிற பாத்திரவான்களாக நம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றியிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களாக உம்முடைய ராஜ்யத்துக்கென்று மேன்மையானவைகளை கொடுக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கொடுத்தலை ஆண்டவரை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அதை நீங்கள் மாற்ற வேண்டிய பகுதிகளிலே இந்த பிள்ளைகள் மாற உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா அவர்களை தங்களுடைய கடனை பார்க்காமல், லீசிங்கை பார்க்காமல், சீட்டை பார்க்காமல், மற்ற கரண்ட் பில், தண்ணி பில், இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களை பார்க்காமல் முதலாவது வருகிற வருமானத்திலிருந்து உமக்கு எடுத்து வைக்க, அதை ஆயத்தப்படுத்த, அதை கொடுக்க, தாராளமாக மனப்பூர்வமாக தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று கொடுக்க நீர் அந்த பிள்ளைகளோடு இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. இந்த சத்தியத்தை மற்ற எல்லா சபை மக்களும் அறிந்து கொள்வார்களாக. எங்களுடைய சபை வாங்குகிற சபையல்ல, கொடுக்கிற சபையாக இருக்க உதவி செய்வீராக.
உதவி செய்வீராக. எதிர்காலத்தில் எங்களுடைய சபையை கொண்டு நீர் இந்த கிராமத்தில் இந்த பட்டணத்தில் செய்ய போகிற பெரிய பெரிய காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்த விட மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே செபம் ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.